ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி அவங்க பாட்டி மெயின்ல இருந்து வந்திருந்தாங்கங்க. அப்போ வரும்பொழுது குட்டீஸ்க்குன்னு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு லைனாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், எல்லாம் கிளியராக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கருப்பு கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலாக எனக்கே என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் க்ளீனாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றது தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே எங்களுடைய SJM சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது போண்டா, அதாவது 4 போண்டா வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 2 குட்டீஸ் சாப்பிட்டுட்டாங்க. ஒன்று அவங்க பாட்டி, ஒன்று ஷேர் பண்ணி இவங்க 2 பேர் சாப்பிட்டாங்க. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூரி. பூரி பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு நல்லா நொறுங்கி போயிருக்குதுங்க. எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, ஓட்ட வடை மாதிரி நொறுங்கி போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2 செட்டு பூரி, அதாவது 4 பூரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்துக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா கிழங்கு, உருளைக்கிழங்கு மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஐட்டம் நான் சொல்லிட்டேன். 2 செட்டு பூரி, 4 போண்டா, ஷைடிஸ் கிழங்கு. அடுத்தது 2 பேக்கெட்டு வீல் சிப்ஸு, 2 பேக்கெட்டு 10 ரூபா ஜூஸ் பேக்கெட்டு. இது 2 ஓரியோ பிஸ்கெட்டு, 4 கோபிகா சாக்லேட்டு, 2 லாலிபப்பு. சரிங்களா? இதுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்காக. இது மசால் போண்டான்னு நினைக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்டு. என்ன இருக்குன்றதை பார்க்கலாங்களா? குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம் தான். நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சில்ட்ரன்ஸ்க்கு கம்பல், அப்புறம் ஹேர் கிளிப்பு, இந்த மாதிரி நெத்தி சுட்டி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரல, அவங்க வீட்டில் இருந்திருக்கும். அது எக்ஸ்ட்ரா அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்காக நிறையா வந்தது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பல். இதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். பிரிஞ்சி சாதம் தாங்க. 20 ரூபாய் பிரிஞ்சி பேக்கெட்டு. நாங்கள் வாங்குவோம் இல்லையா, இந்த சைடு வாங்குவோம். இவங்க அந்த மெயின்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அளவுகள் கம்மியாக தாங்க இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப அளவுகளும் கம்மியாக தான் இருந்துச்சு. இது தாங்க அவங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. 2 20 ரூபா பேக்கெட்டு பிரிஞ்சி, குட்டீஸ்க்கு கம்பல். அடுத்தது 2 செட்டு பூரி மசால், 4 போண்டா. அடுத்தது 2 வீல் சிப்ஸு, 2 10 ரூபா ஜூஸ் பேக்கெட்டு. அடுத்தது 2 ஓரியோ, 2 லாலிபாப், 4 கோபிகோ சாக்லேட். இதுதான் சில்ட்ரன்ஸ்க்காக அவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற ஸ்நாக்ஸு. உங்கள் வீட்டிலலாம் பாட்டிலாம் வீட்டுக்கு வந்தால் என்ன வாங்கிட்டு வருவாங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.